எல்லோருக்கும் வணக்கம். லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்றது எல்லாத்துக்குமே வரும். கல்யாணமே ஆகாமல் இருக்கும், திடீர்னு பத்திரிக்கையோட வந்து டிங்குன்னு முன்னாடி நிற்பாங்க. அதே மாதிரி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அன்பாயிடுவாங்க. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப காலமாக நஷ்டமாகவே இருக்கும். திடீர்னு ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் முடிஞ்சு அவங்க நஷ்டத்துலேருந்து அப்படியே லாபத்துக்கு வந்துடுவாங்க. அப்படிதான் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாப்புல, போன வருஷத்துலேருந்தே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தான் ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் எல்லாத்துக்கும் நடந்து ட்ரேடராக இருக்கிறவங்களுக்கு ட்ரேட் பண்ணி லாபம் வரட்டும், இன்வெஸ்டராக இருக்கிறவங்களுக்கு முதலீடு பண்ணி அவங்களுக்கும் லாபம் வரட்டும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இந்த 2024 இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு நண்பர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ட்ரேடிங் இருக்குது. இந்த இடத்துல ட்ரேடிங் நம்மளுக்கு ஒத்து வரலினா நம்ம தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறி வரலாம். அப்படித்தான் ஒரு நண்பர் வந்து ஆப்ஷன்ஸில் உருந்து புரண்டு பார்த்து அதில் 11 பேர் தாங்க ஜெயிக்க முடியும். 100 பேர் போனால் அந்த சமயத்தில் எனக்கு போதும், இதுக்கு மேலே லாஸ் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு நல்ல விவரமாக ஒரு கட்டத்தில் லாஸை நிறுத்தி வெளியே வந்துட்டாப்புல. பார்த்தீங்களா நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மிஸ்கால்குலேஷன், அதாவது தப்பாக கணக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நண்பர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3000 ஷேர் இந்த எஸ் பேங்க் 33 ரூபா ரேஞ்சில் எடுத்திருக்காரு. ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அது 28 ரூபா இறங்கி வந்துட்டான். என்ன காரணத்தினால இவர் 38 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், 32 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் அப்படின்னா அவனுடைய மொமெண்டம் காட்டுறான். நல்ல அருமையான ஒரு மொமெண்டம் காமிச்சிருக்கான். ஸோ அவருடைய மனசில் இங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு. இந்த இடத்துல தான் அவருக்கு கான்ஃபிடென்ட் வருது. பட் அவர் கான்ஃபிடென்ட் வந்து எடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கீழே இறங்கிடுறான். இந்த ரிஸ்க்கை வந்து ஷேர் மார்க்கெட்டில் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒரு மொமெண்டம் வந்து ஏறக்கூடிய ஷேர் நம்மளும் வந்து சரி கொஞ்சம் கீழே இறங்குறான், மறுபடியும் இறங்கிட்டு மேலே ஏறிடுவா அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினோம்னா அது திடீர்னு கும்பாகி கீழே வந்துடலாம். அதை தான் மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, ஒரு உதாரணத்துக்கு பவர் கிரிட், ஆர்இசி லிமிடெட், ஏதாவது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு கொஞ்சம் கீழே இறங்குறான் அப்படின்னா அவனை மாதிரி போய் ஸ்டாக்குகளை கூட நம்ம எடுத்துட்டு சரி திரும்பி மேலே ஏறினா பணமாச்சு, இல்லையா கீழே இறங்குச்சா பரவாயில்ல கடைசிக்கு டிவிடெண்டாவது வந்துட்டு இருக்கும்ல அப்படின்னு ஒரே கல்லில் 2 மாங்காய் கான்செப்டில் நீங்கள் போனீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி தான் இந்த ஓபராய் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு ஷேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஓபராய் ரியாலிட்டி வந்து தொடர்ந்து 2020 மொமெண்டம் எடுத்து மேலேயே போயிட்டு இருக்கான். அப்போ இப்போ நினைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சரி ஓகே ஸ்டாக் பிரைஸ் வந்து இப்போதைக்கு ஏறு முகத்தில் வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு, அப்போ 1322 ரூபாய்க்கு எடுத்தோம்னா ஒரு 10-20% வேகமாக கொடுத்துருவான் ஒரு 2-3 வாரத்திலேயே, மார்ச் எண்டுக்குள்ளேயே 1600 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு எடுத்தாங்கன்னா அவங்க கணக்கு தப்பாகும் பொழுது இந்த ஸ்டாக்கு கடைசிக்கு டிவிடெண்டாக தான் அவன் கொடுப்பான்ல. அதே மாதிரி தான் திடீர்னு ஒரு 10% ஏறக்கூடிய ஸ்டாக் ஒன்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் 2-3 மாதத்துக்குள்ளே, சன் டிவி அப்படின்ற ஷேர். இந்த சன் டிவியும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்பவுமே துயரமான நிலையில் இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி, அந்த ரேலி வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கான். இப்போ மறுபடியும் மொமெண்டம்லேயே இருக்கக்கூடிய ஷேர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்போ இங்கிருந்து என்ன ஆகணும், ஒரு 3 மாதம் 2 மாதம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு 100 ரூபா ஏறி ஆல்மோஸ்ட் ஒரு 20% ஏறி இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த ராம்கோ சிமெண்ட்ஸ், இவனும் வேகமாக இந்த மொமெண்டம்லேயே 20% ஏறக்கூடிய திறமை அப்படின்றது இருக்கு. இவனுடைய வேலையை பார்த்தீங்களா, எவ்வளவு ஷார்ப் மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இறங்குற மாதிரி இறங்குவான், அப்புறம் திடீர்னு மேலே ஏறிடுவான், எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. அப்போ இந்த முறையும் இறங்குற மாதிரி இறங்கியிருக்கான். திரும்பி இன்னொரு 2 வாரம் அல்லது 3 வாரம் கழிச்சு பார்க்கும்போது இவனும் ஷார்ப் அப்படியே 1000 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இது போன்ற ஷேர்களில் மொமெண்டம் இருக்குது, அதனால் பணமும் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்காக இதுகிட்ட ரிஸ்க் இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. இது போன்ற ஷேர்கள் தொடர்ந்து மேலே ஏறினாக்கா இம்மீடியட்டாக ஒரு 2-3 வாரத்தில் பணம் கொடுப்பான். இல்லைன்னா இவன் கொடுக்குற 50 பைசா 1 ரூபா டிவிடெண்ட் வாங்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது மாதிரி நீங்கள் ஏற பங்கை பார்த்து மொமெண்டம்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கிறது தப்பில்லை. கடைசிக்கு இறங்குச்சுன்னா உங்களுடைய பிளான் பி என்ன, ஸ்டாப் லாஸ் போடுறீங்களா இல்லை கடைசிக்கு டிவிடெண்டாவது வாங்கிட்டு உட்காந்துக்கிறீங்களா அப்படின்றத முடிவு பண்ணி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு தலைவலி தீரும். இன்னொரு நண்பர் அதே மாதிரி தான், செயில் வந்து திடீர்னு பறக்க ஆரம்பிச்சிடான், உடனே அதுலேயும் ஒரு 2000 ஷேரை பிடிச்சிருக்காப்ல, ஆனால் திடீர்னு 117 போயிடுச்சு அப்படின்றாரு. இது 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தது, ஏதோ தெய்வாதீனமாக இன்னைக்கு 127 ரூபா வந்துட்டான், கடைசிக்கு ஒரு 10 ரூபா ரெக்கவரி ஆகி மேலே வந்துட்டான். ஸோ இந்த ஸ்டாக்கும் இதுக்குள்ள ஒரு மொமெண்டம் இருக்கு பிஎஸ்சி அப்படின்றதுனால அந்த மொமெண்டம் தொடரும் பட்சத்தில் இங்கே பார்த்தீங்களா 84 ரூபாயிலிருந்து அழகாக மேலே வந்திருக்கான். ஒருவேளை உங்களுக்கும் தொடர்ந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் ஏறுற மாதிரி இருந்ததுன்னா மேபி 150 வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த பாத்திரங்கள், குண்டாக்கள் போன்ற பல விதமான பொருட்களை தயாரித்து விற்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற கம்பெனி. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிசம்பர் குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்றது லாபகரமாக வந்திருக்கு. ஸோ 3 குவார்டர் தொடர்ந்து இப்போ லாபம் பண்ணி தன்னுடைய ஸ்திரத்தன்மை அப்படின்றத நிரூபிச்சிருக்கா. அவனுடைய சேல்ஸ் வந்து கன்சிடரபிளாக ஸ்டடியாக இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா
இது கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு பேட்டர்ல இருக்கக்கூடிய பங்கு. அதாவது இவன் நியாயப்படிக்கு இவன் இந்த குவார்டர் மட்டும் கும்பா ரிசல்ட் விட்டுருந்தான்னாக்கா 320 ரூபா வந்து தொட்டிருக்கும் அப்படின்றதுலாம் ஆச்சரியம் இல்லை. ஒருவேளை இப்போ இந்த 3வது குவார்டர்லேயும் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபிள் ரிசல்ட் கொடுத்துட்டதுனாலையும் ஸ்டாக் கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமில் வர்றதுனாலையும் மேபி இவன் தொடர்ந்து மேல் நோக்கி வந்தான்னா இதுக்குள்ள ஒரு 15% ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரு 560 600லாம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த SBFC ஃபைனான்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இப்போ தான் IPO இருந்து வந்த கம்பெனி 88 ரூபாய்க்கு ஆடிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் இவனுடைய வால்டிலிட்டி அப்படின்றது கீழே போகிறதும் மேலே போகிறதுமாவே இருக்குது. இப்போ தற்சமயத்துக்கு மேல் நோக்கி ஏறுற மாதிரி அவனுடைய ட்ரெண்டு மாறி இருக்கு. அப்போ இங்கிருந்து தொடர்ந்து மேல் நோக்கி வந்தான்னா அவனுடைய பழைய கையை தொட்டானா கூட இவன் 100 ரூபாய் தொடக்கூடிய ஒரு தகுதியான பங்காக நான் இந்த SBFC அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இப்போ 88 ரூபாயிலிருந்து 100 ரூபா வந்துச்சுன்னா இதுக்குள்ளேயும் ஒரு 10% குயிக் மணி அப்படின்றது ஒளிஞ்சிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த SBFC அப்படின்ற ஷேர்னுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல 24 கோடிக்கு லாபம் பண்ண ஆரம்பிச்சவன் இப்போ நல்ல க்ரோத் ஆயிருக்கான். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது பார்க்கும் பொழுது நல்லா தான் இருக்கு. இந்த சமயத்தில் தான் நான் வந்து லக்ஷ்மி கெமிக்கல்ஸ், லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர் பற்றி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதனுடைய அதான் திடீர்னு நம்மளுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நம்மளுக்கு புரியாது அப்படின்ற மாதிரி இதில் லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற பேர் இருக்கு. ஆனால் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் லக்ஷ்மி கெமிக்கல் இருந்ததுனால கெமிக்கல் தான். ஸோ இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னாக்கா இவனுடைய வேலை என்ன, கடந்த 6-7 மாதமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் வர வேண்டியது, அதை ஒரு ஸ்விங் லோ ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஒரு ஸ்விங் ஹை அப்படின்றது போக வேண்டியது. ஸோ அப்போ இந்த 267 ரூபாயிலிருந்து இந்த முறையும் வந்தான்னா வேகமாக ஒரு 2 மாதத்துக்குள்ள இதுலேயும் ஒரு 15-20% ப்ராஃபிட் அப்படின்றது ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அப்படிம்பாங்க. அதாவது இப்போ வாரன் பஃபட் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த பணத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட பெரிய பெரிய பங்குகளில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பங்குகள் அனலைஸ் பண்ணி அதிலே கொண்டே மேஜராக போட்டுருவாங்க. அப்போ இதனால என்ன நன்மைனா அவன் நல்லா மேலே போனானா நம்மளுக்கு நல்லா ப்ராஃபிட் இருக்கும். ஒரு நண்பர் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒன்று வாங்கிட்டேன், அதில் வந்து நான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் பற்றி நான் யோசிச்சிருக்கேன். அதாவது வந்து அவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆனால் ஸோ 12,000 ரூபாய் பணத்தை நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், அவருக்கு வந்து ஒரு மாத செலவுக்கு பணம் போட்டு வச்சுக்கிட்ட மாதிரி, ஒரு வீடு கட்டி வச்சுக்கிட்டு எப்படி வாடகை வாங்குறோம் அது மாதிரி 10 லட்ச ரூபா அப்படின்ற பணத்தை கொண்டு போய் பஜாஜ் ஃபைனான்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு மாதமான 2 ஷேரை விற்று அவர் செலவுக்கு 12,000 ரூபாய் எடுக்கிற மாதிரி SW பிளானில் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த சமயத்தில் இந்த 10 லட்சம் குறையாமல் அப்படியே இருக்குமா அப்படின்றார். அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா இவர் 12,000 ரூபாய் எடுக்கும்போது இந்த 7,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய பஜாஜ் ஃபைனான்ஸ் மேலே ஒரு 8,000 ரூபாய்ன்னு போகணும். அப்புறம் இவர் ஒரு 12,000 ரூபாய் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இது கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ இவர் பணத்தை எடுக்க இது அக்ஷய பாத்திரம் மாதிரி குறையாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆனாலும் பாருங்க ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் வினோதமானது. நீங்கள் ஒரு 12,000 எடுக்க, அவன் ஒரு 12,000 எடுக்க, நீங்கள் ஒரு 12,000 எடுக்க, அவன் ஒரு 12,000, அதாவது நீங்கள் 12,000 கேஷ் எடுக்கிறீங்க, அவன் எப்படி 12,000 வெளியே எடுப்பான்னா 7,000 ரூபாயிலிருந்து 6,800ன்னு வர வேண்டியது, இல்லைன்னா ஒரு 6,500ன்னு வர வேண்டியது, இல்லைன்னா 6,000 வருது. நீங்கள் 2 பேரும் மாற்றி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா அப்போ கண்டிப்பாக இந்த 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ வந்து சேமாக இருக்காது, குறையத்தான் செய்யும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனாலும் வரலாறு என்ன சொல்லுதுன்னா இந்த கம்பெனி வந்து எப்போவுமே ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இதனுடைய நீண்ட நெடுங்கால ஹிஸ்ட்ரி சொல்லுது. அப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு இறங்கினா கூட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏறிடுறான். ஸோ நீங்கள் எடுக்க அவன் எடுக்க மாற்றி இறங்கிட்டே இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு கட்டத்திலேருந்து ஒரு 10 லட்சம் 5 லட்சம் ஆயிருன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூ திடீர்னு ஒரு 5,000 ரூபா இருக்கக்கூடிய வேல்யூ திடீர்னு 10,000 ரூபா போனாலும் ஆச்சரியப்படுறதுல அடுத்து வரக்கூடிய 5 வருஷம் 10 வருஷத்தில். அப்போ அந்த நிலைமையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10 லட்சம் அப்படின்றது குறைஞ்சி ஒரு 7 லட்ச ரூபா வந்து அல்லது ஒரு 5 லட்ச ரூபா வந்து திடீர்னு இந்த ஸ்டாக் வந்து அங்கிருந்து டபுள் ஆனான்னு வச்சுங்க, அப்போ உங்கள் அக்ஷய பாத்திரம் மறுபடியும் நிரம்பிடும். ஸோ இது ஒரு நல்ல ஐடியா தான். இந்த நல்ல ஐடியாவுக்கு இந்த ஸ்டாக் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அவனுடைய கடந்த காலம் இதை நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பெரிய ஆளாக இருந்திருப்பீங்க. பட் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படின்றது பார்க்கும்பொழுது எங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்க. பட் எனிவே இப்படி ஏறி வந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய வருடங்களையும் மேலே ஏறி வந்ததுன்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஐடியா தான். EPL அப்படின்ற ஒரு ஷேரில் வந்து ஒரு நண்பர் லாக் ஆகிக்கிட்டு தான் சொல்கிறாரு. எனக்கு என்னமோ அந்த ஷேரை பார்த்தா ஒரு ஏர்முகமாக தான் தெரியுது. ஸோ இந்த ஏர்முகத்தில் வந்து இவன் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான், மறுபடியும் ஏறி இருக்கான், மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ இந்த ஏர்முகம் உடையாத வரைக்கும் இது ஒரு நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நல்ல ஒரு அழகிய ட்ரிகர் பாயிண்டில் இருக்கான். இந்த ட்ரிகர் பாயிண்ட்லேருந்து வெடிச்சு செதறி 300 ரூபா இன்னொரு 6 மாதத்துக்குள்ளே போகட்டும். ஒரு நண்பர் குவான்டி ELSS ஃபண்டு பற்றி கேட்குறாப்புல. எனக்கு வந்து அதில் பர்சனலாக லாபம் தான். இந்த குவான்டி ELSS ஃபண்டுன்னு அதில் எனக்கு ஒரு 18% லாபம் தான்.
இந்த குவாண்ட் ELSS ஃபண்ட் அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டாப் இந்த ஒரு வருஷம் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அதில் வந்து SBI வந்து இதை விடவும் அதிகமாக இது 52% 1% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நான் இப்போ இடையில தானே போட்டிருந்தேன். இந்த SBI லாங் டேர்ம் அப்படின்றது வந்து பார்க்கும்பொழுது அவன் 53% சம்பாரிச்சு. ஏங்க ஒரே கிளாஸில் ஏகப்பட்ட பேர் படிக்கிறாங்க. சில பேர் அமெரிக்காவில் போய் உட்காந்துக்கிறான், சில பேர் அம்ஜிகிரியில் போய் உட்காந்துருக்கான். அதனால் ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு ரிட்டர்ன் கொடுப்போம். அது சில பீரியடை பொறுத்து, அவங்க செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸை பொறுத்து. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து டாப் 2ல் வந்து இந்த குவாண்ட்டும் நல்லா தான் இருக்கான், SBI லாங் டேர்மும் நல்லா தான் இருக்கானு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற ELSS ஃபண்டுகளோட ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்பொழுது இது ஓகே, நல்லா தான் இருக்கான். இப்போ எங்கேங்க சமீபத்தில் ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் நிறைய இறங்குறதுக்கு தான் பார்க்குறாங்க. இந்த MFL அண்ட் NFL அப்படின்ற ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்களேன். இந்த MFL அப்படின்ற கம்பெனியினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் பெருசாக ஸ்டாண்டர்டாக இல்லை. நீங்கள் MFL போட்டோன்னே நான் நேரம் MFL போயிட்டேன். மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு தான் போடணும். அப்படின்னு போடும்பொழுது அதே மாதிரி இந்த நேஷனல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு போடும்பொழுது இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஒன்றும் ஸ்டாண்டர்டாகவே இல்லை. ஒரு 4 குவார்ட்டர் எடுத்து பார்த்தோம்னா அதில் 25% மட்டும்தான் நல்லா இருக்குது, மீதி சமயத்தில் நல்லாவே இல்லை. ஸோ மற்ற இந்த கம்பெனியில் தீபக் ஃபெர்டிலைசர் எடுத்து பார்த்தாலும் அவனுக்கு கீழ் நோக்கி தான் இருக்கான். ஸோ அப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா அவனுடைய ரிசல்ட்டு சுமாராக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் ஆகட்டும், அதே மாதிரி சுகர் கம்பெனிஸ் ஆகட்டும், ஒரு சைக்கிளிக்கலாக இருப்பாங்க. இப்போதைக்கு இவங்களுடைய சேல்ஸ் ரிலேட்டடான ஃபண்டமெண்டல் டேட்டா அப்படின்றது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்கள் கடையில் மட்டும் அது அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கலாம், மற்ற இடங்கள்லேயே அது ஆகணும்ல. நண்பர்கள், நம்ம எந்த ஒரு வேலையும் ப்ராசஸ் ஓரியன்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒரு நண்பர் எப்படி ஜீரோதாவில் வந்து ஒரு பேஸ்கெட் ஆர்டர் போடுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல. அதாவது இந்த ஜீரோதாக்குள்ள லாகின் பண்ணோடனே இந்த ஆர்டர் செக்ஷனில் இருக்கக்கூடிய பேஸ்கெட்னே ஒன்று இருக்கும். அங்கே போய் நீங்கள் நியூ பேஸ்கெட்னு கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு பேர் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பேர் கிரியேட் பண்ணேன்னா SIP போட போகிறேன், நிஃப்டி பீஸ்லி பேங்க் பீஸ்லி காலையில் 10:30 மணிக்கு அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு பேர் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து என்ன ஆகுன்னா இப்படி சேவ் ஆயிரும் கிரியேட்னு கொடுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேணும்னா நிஃப்டி பீஸ் பேங்க் பீஸ்னு இருக்குது, வேணா நம்ம சில்வர் பீஸை கூட நம்ம வேணும்னா நம்ம இந்த மாதிரி ETF அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாக்கையோ இப்படி சர்ச் பண்ணோம்னா அது வரும். அங்கே போயிட்டு நம்ம 5 ஷேரை வாங்க போகிறோமா இல்லை 2 ஷேரை வாங்க போகிறோமா அப்படின்றது மட்டும் மார்க்கெட் ரேட்டுன்னு தான் போடணும். லிமிட்டுன்னு போட்டால் வேலைக்கு ஆகாது. ஸோ மார்க்கெட் ரேட் அப்படின்றத செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் வேண்டாம்னா கூட நம்மளுக்கு டெலிட் பண்ணிடலாம். இது பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ்னு கொடுத்துடணும். ஏன் அப்படி க்ளோஸ்னு கொடுக்கணும்னா நீங்கள் எக்ஸிக்யூட்னு கொடுத்தீங்கன்னா அது இப்போவே ஆர்டர் சப்மிட் ஆகிடும். ஆனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக 10:30 மணிக்கு தான் அது இந்த ஆர்டர் உள்ளே போய் என்ட்ரு ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஒரு ஸ்டெப் பேஸ்கெட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது மேன்யூலாக போய் எக்ஸிக்யூட் கொடுக்க முடியாது, நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் மறுபடியும் SIPயில் போய் அதே நேமை போட்டு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த பேஸ்கெட்டை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அது கிரியேட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் வேற ஒரு மொபைல் இந்த வீடியோவை ஓட விட்டுருங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே போங்க, நியூ பேஸ்கெட் கொடுத்து இங்கே ஏதாவது ஒரு பேரை கொடுத்து கிரியேட்டன் கொடுங்க. நீங்கள் கிரியேட்டன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளே ஓப்பன் ஆகும். அந்த சர்ச்சில் ஒன்றுமே இல்லாமல் தான் ஓப்பன் ஆகும். நான் 2 இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிஃப்டி பீஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எத்தனை குவான்டிட்டிங்கிறத போட்டுட்டு நான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு போட்டதுனால தான் இங்கே ப்ரைஸ் வரல. போட்டதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போயிட்டு இந்த SIPயில் போயிட்டு நியூ SIPன்னு கொடுத்து அந்த நியூ SIPக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருங்க. நீங்கள் கிரியேட் பண்ண பேஸ்கெட் இங்கே வரும். அது எந்தெந்த நாளில் எந்தெந்த டைமில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி வரிசையாக இன்னொரு மொபைல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா வந்துடும். மோஸ்ட்லி வெப் டூலில் போய் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற கம்பெனி இன்னுமே மொமெண்டமில் தான் இருக்கான். அந்த மொமெண்டம் இது வரைக்கும் எந்த விதமான ஃபெயிலியர் ஆகலை. ஸோ இப்படியே கண்டினியூ ஆகும்போது ஒரு வருஷத்தில் இவ்வளோ தூரம் ஏறினவன் அதே மாதிரி அடுத்த வருஷத்தில் இந்த 2024 இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும்போது அவங்க ஒரு 6000 7000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் இந்த ஷேஃப்லர் இந்தியானுடைய மொமெண்டம் அப்படின்றது பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடடா 400 ரூபா இருந்திருக்கான். வெறும் 400 ரூபா இருந்தவன் 4000 ரூபா. இப்படி ஒரு யோகா யாருக்குமே வராதுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக 400ல் வாங்கி யாராவது 4000ல் விற்றுருந்தாங்கன்னா அவங்க தாங்க ஷேர் மார்க்கெட்டில் கிங்கு. அதுக்கப்புறம் இந்த மொமெண்டம் வந்து ட்ராப் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சைட்வேஸாக தான் இருக்கா. சைட்வேஸ் வந்துட்டாவே அது ஒரு சாதா ஷேர் ஆயிரும். அந்த சாதா ஷேர்னுடைய டாப் ரேஞ்ச் 3600, கீழே 2400ன்னு இன்னொரு 2-3 வருஷத்துக்கு ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஃப்ட்ஸ்மேனுடைய மொமெண்டம் இன்னுமே இருக்குது. இது கண்டினியூ ஆச்சுனாக்கா அது 8000 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரொம்ப நன்றி, வணக்கம்.